இந்த அஞ்சலி இருந்துட்டு இப்போ தான் நெனச்சத வந்து இப்ப நான் சாதிக்க ஆரம்பிச்சுட்டா. அதாவது என்ன நெனச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவளுக்கு தேவை பணம். ஆனா இப்போ வந்து இப்ப அவங்க அப்பா பேர்ல ஒரு ரூ. 10,00,000 பிக்ஸட் டெபாசிட் இருக்கு அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அத வந்து இப்ப எடுக்கறதுக்காக பேங்க்குக்கு போறாங்க. அங்க போய் கேட்டா, அவங்க இருந்துட்டு இந்த மாரி தான் உங்க அப்பா இல்லாம குடுக்க மாட்டோம். அவர் சைன் போட்டா தான் முடியும் அப்படின்ற மாரி சொல்லும்போது, அவர் வந்து இப்போ கை கால் அசைக்க முடியாம, வாய் பேச முடியாம இருந்துட்டு இருக்காரு. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, அவர வந்து இங்க கூட்டிட்டு வர முடியாதுன்னு சொல்லி எவ்வளவோ வந்து ட்ரை பண்ணி அந்த பணத்த வாங்கிடலான்னு சொல்லிட்டு நெனச்சாங்க. ஆனா மேனேஜர் இருந்துட்டு, நான் வந்து அவரு பார்க்காம நான் குடுக்கவே மாட்டேன். அவரோட அப்ரூவல் இருந்தா தான் வந்து நான் யார்கிட்டயாச்சும் குடுக்க முடியும். ஏன்னா அவங்க இருந்துட்டு இந்த இடத்துல வந்து இப்போ வந்து நாமினியா உங்கள போடவே இல்ல அப்டின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதுல நாமினியா போட்டிருக்கிறது யாரு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, வேற யாரும் கிடையாது. நம்ம இலக்கியாவையா தான் வந்து இப்போ நாமினியா போட்டிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம இலக்கியாவ கூட்டிட்டு வந்து இந்த விஷயத்த பத்தி சொல்லி, அந்த பணத்த வந்து இவங்களால எடுக்க முடியாது. ஆனா அவங்க அப்பாவ காட்டி ஈஸியா எடுக்கலாம் இல்லையா? அதனால தான் வந்து இப்போ நேரா வந்து வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. வீட்டுக்கு போன மேனேஜரும் வந்து பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு, நீங்க நேரா வந்து பேங்க்ல வந்து பணத்த வாங்கிக்கோங்க அப்டின்ற மாரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம இலக்கியாவ பார்த்து அந்த மேனேஜர் இருந்துட்டு நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம சொல்றாங்க. இத கேட்டு இலக்கியா பயங்கரமா வந்து ஷாக் ஆக ஆரம்பிச்சுறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்டின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்டின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதமும், இலக்கியா வந்துட்டு அவங்களே ஆல்ரெடியே பிரச்சனையில சுத்திக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் இப்ப எதுக்காக நம்ம இலக்கியாவும், கௌதமும் பேங்க்குக்கு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து அந்த செக்கு, அந்த விஷயம், இந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பேங்க் விஷயமா தான் அலைஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அந்த இது லேண்ட வந்து அந்த இடத்த வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து பேங்க்குக்கு வரலாம்னு நெனச்சாங்க. ஆனா சென்ட்ரல்லயே வந்து பேங்க்குக்கு வரும்படி ஆயிடுச்சு. இப்போ இந்த மேனேஜர் இருந்துட்டு, "வாங்க கௌதம், வாங்க இலக்கியா" அப்படின்ற மாரி வந்து கூப்பிடுறது மட்டும் இல்லாம, உங்க மாமா பேரு மாசிலாமணி தானே?" அப்படின்ற மாரி வந்து கேட்டு நம்ம இலக்கியா கிட்ட வந்து கேட்குறாங்க. "ஆமா, என் மாமா வந்து மாசிலாமணி தான்" அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, மேனேஜர் வந்துட்டு இந்த மாரி தான் அவருக்கு இப்படி நடக்கும்னு சொல்லிட்டு வந்து தெரியல. ஏன்னா ரூ. 10,00,000 வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல போட்டு வச்சிருந்தாங்க. அதுவும் அத எடுக்கிறதுக்கு வர்றதுக்கு கூட முடியாம, அவர் வந்து கை, கால் அசைக்க முடியாம வந்து இருந்திருந்தாரு. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, என்ன சார் சொல்றீங்க? நீங்க ஏதோ ரூ. 10,00,000 பிக்ஸட் டெபாசிட் அப்படி இப்படின்ற மாரி ஏதோ சொல்றீங்களே, என்ன விஷயம்?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, "ஓ! உங்களுக்கு விஷயம் தெரியாதா? அவங்க வந்து ரூ. 10,00,000 பிக்ஸட் டெபாசிட் போட்டிருக்காங்க. அந்த ஒரு பணத்துக்கு வந்து அதாவது அதுக்கு வந்து நாமினியா வந்து உங்க பேர தான் போட்டிருக்காங்க. அதாவது உங்களோட உறவுமுறை வந்து நீங்க அவங்களோட தங்கச்சி பொண்ணு கரெக்ட் தானே?" அப்படின்ற மாரி வந்து சொல்லி எல்லாத்தையுமே கரெக்ட்டா சொல்றாங்க. எல்லாத்தையுமே கரெக்ட்டா சொன்னோனே, "சரி ஓகே, இதெல்லாம் எதுக்காக நீங்க என்கிட்ட சொல்றீங்க?" அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, இந்த மாரி தான் அவங்க பொண்ணும், அவங்க ஒய்ஃப்பும் வந்து வந்து கேட்டாங்க. கடைசில வந்து நான் வீட்டுக்கே போயிட்டு அவர் இருக்கிற நிலைமைய பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டு, இப்போ வந்து பணத்த ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு வந்து அவங்களும் வாங்கிருவாங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அத கேட்டோனே நம்ம இலக்கியாவுக்கு பயங்கரமான ஷாக்கு. என் மாமா சொன்னாரா அந்த பணத்த எடுத்து அவங்களுக்கு குடுக்க சொல்லி அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, எப்படி இலக்கியா சொல்வாங்க? அவங்க தான் வந்து இப்போ எந்த ஒரு ரியாக்ஷனுமே குடுக்க முடியாத ஒரு நிலைமையில இருந்துட்டு இருக்காங்களே, அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, "இல்ல சார், நீங்க அத மட்டும் தயவு செஞ்சு செஞ்சிராதீங்க. இந்த அஞ்சலியும் அவங்க அம்மாவும் வந்து ஃப்ராடு பண்றவங்க. இந்த பணம் அப்படியே கூட இருந்துட்டு போது, பிரச்சனை கிடையாது. ஆனா நீங்க வந்து இந்த ஒரு விஷயத்த மட்டும் பண்ணாதீங்க." அப்படின்ற மாரி வந்து சொல்லி பேங்க்லாம் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அஞ்சலிய நம்ம இலக்கியாவும், கௌதமும் உண்டு இல்லன்னு பண்ண போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த அஞ்சலி இப்போ இந்த போட்டிருக்க பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகுமா? இல்ல நம்ம இலக்கியா அதுல மாஸ் காட்டி வந்து அஞ்சலிய விரட்டிடுவாங்களா? அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.